கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மல்கியா 2, 15, 17, 16 வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவியை துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இந்த திருவசனத்தின்படி வசனத்திலே நாம் சொல்ல வேண்டிய பகுதி. ஆண்டவர் நமக்கு இன்று நாம் சொல்ல வேண்டிய பகுதி என்னவென்றால், உங்கள் மனைவியோடு இளமையின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம், ஒரு சந்ததி பெரும்படிதானே, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதானே என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம், இளம் வயது மனைவியை துரோகம் பண்ணாதபடிக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன். உங்கள் மனைவிக்கு உங்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவைகளை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் சமாதானமாக முடிய வேண்டுமே தவிர, நம் காலகட்டங்களிலே இப்பொழுது டிவோர்ஸ் என்பது ரொம்ப பெருகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் அன்றைய காலத்திலே அதை குறித்து தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கிறார். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் தன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். ஆண்டவர் அந்த தவறை உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். அப்படியாக நாம் உங்கள் மனைவியை உங்கள் குடும்பத்தாரை நேசித்து ஆண்டவருக்கு பிரியமான தேவ பக்தி உள்ள சந்ததியை நாம் பெரும்படியாக ஆண்டவருக்குள்ளாய் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பரிசோதித்து, உங்கள் ஆவியை நீங்கள் பரிசோதித்து, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் பரிசோதித்து, ஆண்டவருடைய உதவியினாலே இன்று ஒருவேளை நீங்கள் மன கசப்புகள் இருக்கலாம், மனவேதனைகள் உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த கசப்புகளை நீக்கி உங்கள் குடும்பம் ஒன்றிணைத்தலை நான் விரும்புகிறேன். ஆண்டவரும் அவ்வாறாக விரும்புகிறார். ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு நிச்சயமாக பெரிய காரியங்கள் செய்வீர்கள். ஆமென்.